புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சியின் புதிய பரிமாணம். BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீர், நிலம், ஆகாயம் இப்படி பல்வேறு படிநிலைகளில் பயணித்து வந்த இந்த ஓபன் டாக் நிகழ்ச்சி இன்றைக்கு மலையும் மலை சார்ந்த இடத்துல நடத்த போறோம். குறிஞ்சி நில தலைவன் முருகனுக்கான இந்த இடத்துல யாரை வச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நாம் தமிழர் அவங்க தான் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்கன்றனால நாம் தமிழர் நிர்வாகிகளை இங்க நம்ம அழைச்சிருக்கோம். அதற்கு முன்பாக இந்த மலையும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பல்லுயிர் பெருக்க அடையாளங்களில் முக்கியமாக பார்க்கப்படுகிற அரிட்டாவட்டியிலிருந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். நம்மோடு நாம் தமிழரின் நிர்வாகிகள் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்கள வரவேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு சத்யதேவி, திரு ஹுமாயூன் வணக்கம், திரு களஞ்சியம் வணக்கம் சார், திரு சாட்டை துரைமுருகன் வணக்கம். முதலாவதாக நாம் அழைப்பது சத்யாதேவி. நாம் தமிழர் ஏன் அதிகாரத்திற்கு வர வேண்டும்? முதல்ல தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் எங்க கட்சி துவங்கப்பட்டு நாங்க இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இருபெரும் கட்சிகளுமே ஒரு மேல்தட்ட மக்களுக்கான ஒரு அரசியல், ஒரு விளம்பர அரசியல், ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய அரசியலை தான் செய்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் போது உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு என்ன தேவை, இந்த நிலத்திற்கு என்ன தேவை, இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தேவைக்கான ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சியோட திட்டம். இல்ல, தற்போது இருக்க ஆட்சியில அந்த தேவைகள் நிறைவேற்றப்படல அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிறைவேற்றப்படல. ஏன் அப்படின்னா, இப்ப அரிட்டாப்பட்டி அப்படின்றது ஒரு அழகான இயற்கை எழில் சூர்ந்த ஒரு இடம். இங்க பெரும்பாலான மக்கள் கால்நடை வளர்ப்பதா இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அவங்களோட கால்நடைகளை, ஆடு மாடுகளை மலை ஏற்றத்துல போய் நம்ம ஏத்தி அங்க மேய்ச்சல் நிலங்களா பயன்படுத்தணும். இங்க நிறைய மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு. இல்லாம இயற்கை வளங்கள் இல்லாம இருந்தா பரவாயில்ல. ஏஐ வளர்ந்து விட்ட இந்த காலத்திலேயே நம்ம இன்னும் ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும் அப்படின்னு நம்ம விமர்சனம், அதாவது நம்ம சொல்றது அது சரிதானா, இல்ல அதை நீங்க ஊக்கப்படுத்துறது சரியான நடைமுறையா இருக்கு? நம்ம ஏஐல உட்கார்ந்து வேலை பார்க்கணும்னாலும் காலையில எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் காப்பி குடுக்கறதுக்கு அந்த ஆடு மாடும் தேவையில்லையா? இதை மறுக்க முடியுமா? நம்மளால மறுக்க முடியுமா? ஆடு மாடை தவிர்த்து விட்டு நம்மளால் எந்த அரசியலும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அதை தான் நான் முதல்லயே சொன்னேன். இன்னைக்கு மேல்தட்ட மக்களுக்கான ஒரு அரசியலை தான் இந்த திராவிட கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. அடிப்படையில வேளாண் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் தமிழர்கள். இன்னைக்கு மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்றோம். அப்ப இந்த மலை சார்ந்த இடத்துல யார் வாழ்வா? ஏஐ டெக்னாலஜி செய்யறவங்க தான் இங்க ஐடி கம்பெனி தான் வரணுமா? இந்த மலையில உண்மையிலேயே இந்த சுற்றி பாருங்க, இங்க இருக்கிறதுல ஏதாவது கான்கிரீட் கட்டடங்கள் இறைந்த வீடுகள் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கும் ஓட்டு வீடுகள் தான் இருக்கு. இன்னைக்கும் அவர்கள் பிரதான தொழிலாக கால்நடை வளர்ப்பு தான் செய்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கான தேவைகளை பேசுற, எளிய மக்களின் அரசியலை பேசுற, எளிய மக்களின் தேவைகளை பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு காலத்திற்கு இருக்கு. அதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ரைட். அடுத்ததா திரு ஹுமாயூன், சமூக நீதியை கட்டமைப்பதில் நாம் தமிழரின் பங்கு என்ன? சற்றேறக்குரிய 50-60 ஆண்டுகளா இந்த திராவிட கட்சிகள் சமூக நீதி என்று சொல்லாடல் மட்டும்தான் இருக்கு, அவர்கள் செயல்கள் இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சி பதவியிலையும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகளுக்குமான அவரவர் எண்ணிக்கை ஏற்ப ஓரளவுக்கு நாங்கள் அரசு கிடையாது, அரசாங்கம் கிடையாது, கணக்கெடுப்பு ஓரளவுக்கு தோராயமான கணக்கெடுப்பில் இன்னைக்கு அதே தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் குடிகளாக இருக்கக்கூடிய மருத்துவர் சமூகம், வண்ணார் சமூகம், நாவிதர் சமூகம், கொயவர் சமூகம், ஆசாரி சமூகம், பண்டார சமூகம், குறவர் சமூகம், இப்படி எண்ணற்ற புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கெல்லாம் இன்னைக்கு கட்சி பதவியும் கொடுத்து சட்டமன்ற வேட்பாளர்கள் அந்தந்த எண்ணிக்கை ஏற்ப அவங்களுக்கு தொகுதியிலும் கொடுத்து இன்னைக்கு முழுக்க சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் ஒருபோதும் செஞ்சல. கட்சி பதவியில நான் சொன்ன அந்த புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துல யாராவது ஒரு ஆளை கட்சி பண்ண, ஒரு ஒன்றிய பொறுப்பாளர், ஒரு நகர பொறுப்பாளர், ஒரு மாவட்ட பொறுப்பாளர், எந்த ஒரு கவுன்சிலர் அதிகாரத்துக்கு வரலன்னு சொல்றீங்க. அது கட்சி பதவி அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் அதிகாரம் கட்சி பதவி கொடுத்து கட்சிக்கு அப்புறம் அதிகாரத்தில் கொடுக்கணும். இவங்க சட்டமன்ற உறுப்பினராவோ பாராளுமன்ற உறுப்பினராவோ எந்த இடத்துல இந்த புறக்கணிக்கப்பட்ட சமூகத்துக்கு இதுவரைக்கும் கொடுக்கல, அவங்க கட்சி பதவியும் கொடுக்கல. அப்ப சமூக நீதி, சமத்துவம், சம வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க பெயரளவுல, ஏற்றளவுல, எழுத்தளவுல, ஆனால் செயல்பாட்டு வடிவத்தில் அதை இன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்குது, செய்ய முனைவது, இது எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட தத்துவம், நாம் தமிழர் கட்சியோட தலைமை. இல்ல, இப்ப இத்தனை ஆண்டுகள் நீங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு.
தேர்தல் அரசியல்ல இருக்கீங்க, ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரும்போது நீங்க சொல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு திராவிட கட்சிகள் நிறைய செஞ்சிருக்கா, நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா குரல் கொடுத்திருக்கீங்களா? மாற்றத்துக்கான ஒரு விதைங்கிறது விழிப்புணர்வு, ஒரு விடுதலைக்கான முதல் படிங்கிறது விழிப்புணர்வு, ஒரு சமூகம் தான் மூழ்கி கிடக்கிற இருளிலிருந்து வெளியாகிறது விழிப்புணர்வு, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். அதை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சி அந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டே இருக்கப்ப இந்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சிகள் ஒருவேளை இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற இந்த மாற்றம், நம்ம இந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த தளத்துல நின்று பேசுறதுக்கு திராவிட கட்சிகள் ஒரு பேக் போனா இருந்ததா நீங்க பாக்கலையா? இந்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சி வராமல் இருந்தாலும் இந்த டங்ஸ்டன், இந்த மலையில டங்ஸ்டன் எடுக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துச்சியா, அப்படியாப்பட்ட இயற்கை வள சுரண்டல் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். ஆத்து மண்ணு காக்கப்பட்டிருக்கும், மலை வளம் காக்கப்பட்டிருக்கும். அதே மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது, இந்த மக்கள் ஏத்துக்கல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. மாநில அரசு அதுக்கு முன்னாடியே, இவங்க கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி எந்தவித அப்ஜெக்ஷன் இல்ல, இதுல நீங்க டங்ஸ்டன் எடுக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் அளித்தது இந்த ஆட்சி. இதை முழுக்க அரிச்சு அள்ளி போடுறதுக்கு இருந்தாங்க. மக்களோட போராட்டம், நாம் தமிழர் கட்சியோட போராட்டம், அண்ணன் சீமானோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது தடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தற்காலிகம் தான். எல்லா மக்களுமே மக்கள் போராடினாங்க, மத்த கட்சிகள் போராடினாங்க, நாம் தமிழர் மட்டும் தான். இயற்கை வள சுரண்டல் அப்படினால முதல்ல நிக்கக்கூடிய கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் இங்க வந்து நிக்கும். ஏன்னா வேற யாருக்கும் இந்த குத்தியான புரிதல் இல்ல. அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ அவங்க தத்துவார்த்தங்களுக்கோ இயற்கை அப்படிங்கிற ஒரு எந்த புரிதலும் மற்ற கட்சி தலைமைகள் இருக்கு. இல்ல, நான் புரிதலுக்காகவே கேட்கிறேன். இப்ப ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, இதன் மூலமா என்ன தகவலை நீங்க செய்தியை கடத்தணும்னு நினைக்கிறேன்? இந்த ஃபுட் செயின்ல எக்காலஜில என்னன்னா வந்து அந்த பிரமிடு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஆடு மாடுங்கிறது அந்த காலத்துல 6 மணிக்கு ஒரு தூக்கு சட்டியும் ஒரு வாங்கருவாயும் பழைய கஞ்சையும் வெங்காயத்தையும் அள்ளி போட்டு இந்தா அப்படி மேய்க்கிறது அல்ல. அது டென்மார்க் என்ற ஒரு நாடு, நியூசிலாந்து என்கிற ஒரு நாடு வெறும் மாடு வளம் தான், மாடு தான். கேட்டில் மேனேஜ்மெண்ட் வச்சு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கி அவங்க காசுக்கு, அந்த ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசு கணக்கெடுத்தா 10 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை ஈட்டுறான். இன்னைக்கு நாங்க 8 கோடி பேர் இருக்கோம். குறைந்தது 4 கோடி பேர் காப்பி குடிப்பான், 4 கோடி பேர் டீ குடிப்பான், 4 கோடி பேர் இறைச்சி திம்பான், 4 கோடி பேர் முட்டை திம்பான், 4 கோடி பேர் மீன் திம்பான். அப்ப இதுக்கான சந்தை எங்க இருக்கு? இங்க இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாடு பால் வந்து ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டர் தேவை பெர் டே. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆவினோட ப்ரொடக்ஷன் 30 லட்சம் லிட்டர் தான். உங்களுக்கு பற்றாக்குறை 20 லட்சம் லிட்டர். அப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு தருது. இந்தியாவில் பால் 60 விழுக்காடு கலப்படம் இருக்கு. 60 விழுக்காடு கலப்படம், 40 விழுக்காடு தான் ரா மெட்டீரியல் பால் இருக்கு. அப்ப முழுக்க என்ன ஆச்சுன்னா மாடு வடம் இல்ல, பால் போன்ற ஒன்றை தான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாலோட சந்தை, இறைச்சியோட சந்தை, பால் மூலமா மதிப்பு கூட்டப்பட்டக்கூடிய வெண்ணெய், நெய், இந்த பால்கோவா, இந்த மாதிரி ஐட்டம், இதோட சந்தை மட்டும் 3 லட்சம் கோடி ரூபா. நீங்க டாஸ்மார்க்கோட ரெவன்யூங்கிறது வெறும் 50,000 கோடி ரூபா. இந்த கேட்டில் மேனேஜ்மெண்ட், ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்புழு வளர்த்தல், தேனி வளர்த்தல், இதன் மூலமா சந்தைப்படுத்தப்பட்டு அது வேல்யூ ப்ராடக்ட், அந்த மதிப்பு கூட்டப்பட்டு உள்நாட்டு தேவை, வெளிநாட்டு தேவை, அயல்நாட்டு தேவை, அயல் மாநில தேவைகளுக்கு அனுப்புற இந்த சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி ரூபா. அப்ப இதை பிரதான தொழிலா அரசு கையகப்படுத்தக்குள்ள இந்த சிக்கல்கள் தீரும். இப்ப சமூக நீதியை காப்பாத்துறதுல, அதை கட்டமைக்கிறதுல நாம் தமிழரோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டு, இப்ப ஏற்கனவே திராவிட கட்சிகள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமூக நீதிக்குள்ள வராதா? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சராக வரலான்னு சட்டம் போட்டிருக்காங்க. எத்தனை பிராமணர் இல்லாத, எத்தனை பார்ப்பனர் இல்லாத தமிழ் குடிகள், தமிழ் சாதிகள் எந்த கோயில இருக்காங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்ரீரங்கம் கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கே போராட வேண்டியது இருக்குல்ல. நீங்க அங்க ஒரு நீங்க வந்து என்ன பண்றீங்க? யூ ஜஸ்ட் டாக்கிங் வெர்பலி. டாக்குமெண்ட்ல தான் இருக்கு அது எல்லாமே. எனக்கு உடம்புல நோய்ங்கிறேன், நீங்க ஒரு மருத்துவர், இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு நோய் இருக்குன்னு வெறும் சீட்டு தந்துடுறீங்க. மருந்து எங்கடா? இந்த சீட்டு. மருந்து மாத்திரை எங்கடா? இந்த இருக்கு சீட்டு. அப்ப வெறும் சீட்டை காமிக்கிற இடத்துல திமுக இருக்கு, மருந்து மாத்திரை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்துங்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்கு. இதுதான் அடிப்படை பிரச்சனை. சமூக நீதி பேச்சு, சமூக நீதி இங்க செயல்பாடு. சமத்துவம் பேச்சு, சமத்துவம் இங்க செயல்பாடு. சமதர்மம் அங்க பேச்சு திராவிட கோட்பாடுல, இங்க அது செயல்பாடு. தொடர்ந்து பேசலாம். திரு களஞ்சியம், களத்தை வெல்ல தேவை கொள்கை கூட்டணியா, தேர்தல் கூட்டணியா? அதிகாரத்தை வெல்லுவதற்கான ஒரு குறுக்கு வழிதான் வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம். இப்ப நீங்க பாருங்களேன், 2016 2021 திமுகவை தாறுமாறா விமர்சிச்சு, திமுகவை கேவலமா பேசி பிஜேபி கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி, ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சி இப்ப 2026 திமுகவோட நிக்குது.
புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாருங்க 2024 நாங்க தோத்து போனதுக்கு காரணமே பிஜேபி தான் சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே விமர்சிச்சாங்க. ஐயா மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இனி ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி கிடையாது, நாங்கள் இனி அம்மாவின் வழியில தான் செல்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க வந்து 2026 பிஜேபியோட வந்து கூட்டணி வந்து வச்சிருக்காங்க. அப்ப கூட்டணி வைப்பதனுடைய தாற்பயம் என்ன, நோக்கம் என்ன? கேரளாவை எடுத்துக்கங்க. அங்க வந்து காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரிகள், ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி நட்புல இருக்காங்க. அப்ப இதுல எங்க இருக்கு கொள்கை, எங்க இருக்கு கூட்டணி? யோசிங்க பாப்போம். அப்போ கூட்டணி அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுது. நேத்து வரைக்கும் திருடன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு காலையில போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம், மக்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகமா இல்லையா? அதனாலதான் அரசியல் கட்சிகள் அதான சொல்றாங்க, தேர்தல் கூட்டணி வரும்போது கொள்கை பார்க்க வேண்டிய தேவையில்லை, வெற்றி தான் முக்கியம், அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்றதான நான் சொல்றேன். இது இப்படி தேர்தல் கூட்டணிக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில போறதுனால ஏற்படுகிற விளைவுகள்லாம் ரொம்ப படு மோசமா இருக்கு. கூட்டணி தர்மம் அப்படின்னுவாங்க. அது என்னன்னா, யாரோட கூட்டணி சேர்ந்து நிக்கிறீங்களோ அவர்கள் என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் சரி நீங்க வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, அதை கேள்வி கேட்காம இருக்கிறது. அதே மாதிரி அவங்க நியாயமான விஷயம். இப்ப விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இருக்கு. வேங்க வயல்ல திமுக எவன் மழை தண்ணியை குடித்தானோ அவன் தான் கலந்தான்னு சொல்லி சொல்லுகிற போது எதிர்த்து போராட முடியல. புரியுதுங்களா? அதனாலதான் நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, கூட்டணி அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியல் செயல்பாடு, ஒரு சந்தர்ப்பவாதம். குறுக்கிடுங்க மணி 10-15 ஆண்டுகளாக நீங்க களத்துல போராடிக்கிட்டே இருக்கீங்க. 2010 ஆரம்பிச்சீங்க, தொடர்ச்சியா களத்துல நின்றுட்டே இருக்கீங்க, தனித்தே நிக்கிறீங்க. இது வரைக்கும் அதிகாரத்துக்கு வரல. நீங்க இப்ப நீங்க நினைக்கிற இல்ல செய்யணும்னு நினைக்கிற இப்ப நிறைய திட்டங்களை சொல்றீங்க, இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, இது எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்னா அதிகாரத்துக்கு வரணும். மற்ற கட்சிகள், கூட்டணி அமைத்திருக்கிற கட்சிகள் எல்லாம் எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடணும், மக்களை ஏமாற்றணும், சுரண்டணும் நினைக்குது. நாங்க அப்படி நினைக்கல. ஒரு தலைமுறையை விழிப்புணர்வு அடைய செய்யணும், ஒரு நேர்மையான பாதையை வடிவமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில நாங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளின் மனதுல விதைகளை தூவி கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாள் உறுதியா வந்து அது முளைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். எப்படியாவது போய் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் ஒரு தூய அரசியல், அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் அந்த நம்பிக்கை சாத்தியமான்னு கேட்கிறேன். இது உங்களோட இலக்கு இருக்கும்ல, இத்தனை ஆண்டுகள்ல இந்த இதை உங்களை மாத்திர முடியும், அல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்திட முடியும் அப்படின்ற ஒரு இலக்கு ஏதாவது இருக்கா? இந்த நிலப்பரப்பில் 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு இருந்து, அவர்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்க கேள்வி. அதற்கான தேவை இருக்கு அப்படிங்கும் போது அந்த தேவையை நிறைவேற்றுகிற பணியை கடந்த 16 ஆண்டு காலமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் 1.1 4% மாறி 4% 7 ஆகி 7 8.22 மாறி நாங்கள் தொடர்ச்சியா மக்கள் மனதில் இடம்பெற்று கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த வளர்ச்சி உங்களுக்கு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் விழிப்புணர்வு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. 2014 இருந்து தேர்தல் அரசியல் இருக்கீங்க, மக்கள் உங்களை தான் தேடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களை அதிகாரத்துல மேல ஏத்தி வச்சிருக்கணுமே, அது நடக்கலன்றதான. 60 ஆண்டு காலமா பொது புத்தியில போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து இலவசங்களை அறிவிக்கிறீங்க, தேர்தலுக்கு தேர்தல் காசு கொடுக்குறீங்க. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு வரைக்கும் கையேந்துகிற நிலையில் நீங்க தான் வச்சிருக்கீங்க. 60 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து இந்த மக்களை என்ன நிலைமையில வச்சிருக்காங்கன்னா, 1000 ரூபாய் கொடுப்பானா 500 ரூபாய் கொடுப்பானான்னு கையை இப்படியே வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இலவசம் அவசியம் இல்லையா? அவசியமே. இலவசம் எதுக்கு அவசியம்? நாங்க என்ன சொல்றோம், உனக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்கிறேன், படிச்சு முடிச்ச உடனே நீ படித்த படிப்புக்கு நாங்கள் வந்து வேலை கொடுக்கிறோம், அந்த வேலைக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுக்கிறோம், அதை கொண்டு நீ ஒரு தன்மானமிக்க வாழ்க்கை, சுயமரியாதை வாழ்க்கை நீ வாழ்றான்ல நாங்க சொல்றோம். ஆகவே அதுக்கு ஒரு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டாமல் காப்பாற்றுவதற்கு, இங்க ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில்
தமிழகம் தன்னிறைவு அடைவதற்கு நாம் தமிழர் கட்சி உறுதியாக வந்தே தீரும். அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். 2026 தேர்தல் முடிவுகள் அதை உங்களுக்கு சொல்லும். சாட்டை துரைமுருகன், இளைஞர்களை ஈர்க்க தவறியதா நாம் தமிழர் கட்சி? முதல்ல ஒரு அழகான அரிட்டாப்பட்டியில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு புதிய தலைமுறையினுடைய வாழ்த்துக்கள், நன்றியும் கூட. இளைஞர்களை நாம் தமிழ் ஈர்க்க தவறிடுச்சு. குறிப்பிட்ட ஒரு நடிகர் வந்தால், ஏன் விஜய் அவர்கள் வந்தால் இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும், இளைஞர் படையெல்லாம் அவருக்கு போயிடும் சொல்லி கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பொதுவான பத்திரிகையாளர்கள்லாம் பேசினாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி திருச்சியில் நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்றத்திற்கான மாநாடை நடத்தினோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புதிய தலைமுறை அதை முழுமையாக காட்டினீங்க. அந்த மாநாட்டில் 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1300 அடி இருக்கக்கூடிய ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம மாநாடு திரளை திட்டமிட்டிருந்தோம். 2 லட்சம் இருக்கைகளும் நிறைந்து சுற்றி இருக்கக்கூடிய மொத்த இடத்துல ஒரு சின்ன இடத்தோட நிற்க இடம் இல்லாமல் 5 லட்சம் பேர் கூடியதாக உளவுத்துறை தகவல். ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு 6 லட்சம் பேர் கூட்டினாங்க அப்படின்னு. 36 கிலோமீட்டருக்கு மொத்தமாக போக்குவரத்து நெருக்கடி. பெரிய ரசிக மனப்பான்மை இருந்தாதான் கூடுவாங்க, பெரிய கவர்ச்சி இருந்தாதான் கூடுவாங்க, இல்ல பணம் கொடுத்தாதான் கூடுவாங்க அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. இன்னைக்கு கூட்டங்களுக்கு டாடா ஏஸ்ல மக்களை ஏற்றிக்கொண்ட ஒரு முறை இருக்கு. அது ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் பண்றாங்க. ஆனா எந்த விதமான பணமும் செலவு பண்ணாம மாநாட்டுக்கு மட்டும் திட்டமிட்டு சரியா ஒரு 20 நாட்கள்ல தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னார்வமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிற்கிறான். இன்னைக்கு கடைசியா பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நானும் அண்ணன் ஹிமாயனர்களும் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறோம். சீமான் பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சாரமும் கிடையாது. ஒரே ஒரு அறிவிப்பு இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியால, இந்த இடத்துல சீமான் பேசுகிறார், இந்த இடத்துல கட்சிக்காரங்க பேசுறாங்கன்னு தன்னெழுச்சியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். நான் பார்க்கறது எல்லாமே பெரியவங்க வராங்க, வயசானவங்க வராங்க. ஆனா இளைஞர் படை தான் ஊருக்கு ஊருக்கு நிக்குது. ஒரு கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஒரு கட்சி மக்களை ஈர்க்க பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஒரு கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, தன்னார்வமா இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க டெம்போ டிராவலர்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க அரியூர்ல, பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னார்வமா ஒருத்தன் 5000, ஒருத்தன் 2000, ஒருத்தன் உண்டியல மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறான். இது எங்கேயாவது நடக்குமா? அதாவது ரெவல்யூஷன் நம்ம உலகம் முழுக்க கேள்விப்பட்டிருக்கோம், புரட்சியை கேள்விப்பட்டிருக்கோம். அது கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்களை ஈர்க்க தவறிச்சு அப்படின்னு சொல்றீங்க. பசிக்கு அழாத நான் கேள்வி எழுப்புறேன். இல்ல கேள்வி எழுப்புன்னு சொல்றேன். பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னு சொல்லி பகத்சிங் சொல்றாரு. அவர் கண்ட கனவைத்தான் நாம் தமிழ் நிறைவேற்ற துடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சியுடைய மொத்த திட்டமுமே இளைஞர்களுக்கானதான். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். நாம் தமிழ் கட்சியுடைய என்னங்க பண்ண போதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், அரிட்டாப்பட்டி போல தமிழ்நாட்டை மாத்தணும். அதுதான் எங்களுடைய கனவு. இந்த அரிட்டாப்பட்டியில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் கேளுங்க, அவங்க யாரையாவது நம்பியிருப்பாங்களா? இல்லை, தற்சார்பா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் இருக்கும், ஆடு மாடு இருக்கும், அந்த விவசாயம் பண்ணுவாங்க, அந்த நெல்லை வச்சு அவங்க வாழ்வாங்க, அந்த நெல்லை விற்பாங்க, அதை வச்சு வாழ்வாங்க. இங்க என்ன தேவைப்படுது? ஒரு நல்ல மருத்துவமனை தேவைப்படுது, ஒரு நல்ல பள்ளிக்கூடம் தேவைப்படுது, நல்ல கலை கல்லூரி தேவைப்படுது, ஒரு பொறியியல் கல்லூரி தேவைப்படுது. இந்த அரிட்டாப்பட்டியில் வாழக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேவையான மின்சார வசதி, பேருந்து வசதி, சாலை வசதி, இதை செஞ்சு கொடுக்கத்தான் ஒரு அரசாங்கம் தேவை. ஆனா அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான். இன்னும் கூடுதலா சொல்ல போனோம்னா இந்த ஏரி குளங்களை இன்னும் தூர்வாரி பாருங்க. இயற்கையா மலையிலிருந்து வர்ற தண்ணீரை 72 ஏரிகள்ல குளங்கள்ல சேகரிச்சு அதை வச்சு வாழ்றான். இது போல ஒவ்வொரு கிராமத்தையும் 50 ஆண்டுகளை மாத்திருக்க வேண்டியது இந்த ஆட்சியாளர் செஞ்சிருக்க வேண்டிய வேலை. அதை தவற விட்டுட்டாங்க. அதைத்தான் நாங்க செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பேச கூட சொன்னீங்க எல்லா கட்சியும் போராடிச்சுன்னு. ஆனா முதல்ல ஒருத்தர் நாங்கள் இருக்கிற வரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் வராதுன்னு சொன்னது எங்க அண்ணன் சீமான் தான். மொத்த இளைஞன் ஆர்ப்பரிச்சு நின்னா. அதுக்கு பிறகுதான் பெருமதியாரிக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் என்ன தாண்டி தான் தொடரணும். நான் திரும்பவும் அதுதான் சொல்றேன். அந்த இடத்துலயுமே உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது. ஒரு கடிதம் எழுத வேண்டியது இருக்கு, பிரதமரோட கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு, ஒரு நிர்வாக ரீதியா மாநில அரசு அதை அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு அதிகாரம் தேவைப்படுது தானே? இல்ல, அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அது எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதிகாரத்தை நோக்கி பயணம் தான். மதிப்புக்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1948 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 20 ஆண்டு காலம் அவருடைய பயணம் ஈவே ராமசாமி அவரோட இருக்கு. கட்சியை தொடங்கிய பிறகு 18 ஆண்டு காலம், 19 ஆண்டு காலம் அண்ணாதுரை அவர்கள் பயணிக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியே கிடையாது.
அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் மட்டும் தான் இருந்துச்சு, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து காங்கிரஸ்ங்கிற பேராய கட்சி எதிர்த்து 18 ஆண்டுகள் நாடு முழுக்க அண்ணாதுரை பயணப்பட்டாரு. நான் 50 தலைவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட, இவிகே சம்பத் உட்பட, 50 கலைஞர் உட்பட 50 தலைவர்கள் பயணப்பட்டு தமிழ்நாடு முழுக்க கட்சி ஒரு 18 வருஷ டிராவல்ல தான் திமுக இந்தி திணிப்புல மொழியை முன்னெடுத்து தமிழை காப்போம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே, அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய தென்றலே மரகதமணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே அப்படின்னு பேசுறத பார்த்து எழுச்சி ஏற்பட்டு எல்லா இளைஞனும் போய் நின்னான். மொழியை காப்பாத்தன்னு சொல்லி ஒரு கட்சி வந்துச்சு. ஆனா இன்னைக்கு மொழி செதஞ்சு போய் கிடக்கு. கண்ணுக்கு முன்னாடி கடை வீதிகள்ல தமிழ் இல்ல, பேச்சு வழக்கா தமிழ் இல்ல, நீதிமன்றங்கள் தமிழ் இல்ல, வழிபாடு மன்றங்கள் தமிழ் இல்ல. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல, பழனி முருகன் கோவில்ல, மருதமலை முருகன் கோவில்ல, தஞ்சை பெருவுடையார் கோவில்ல தமிழை வழிபாடு மொழியாக மாற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்க போட்டு தமிழையும் வழிபாடு மொழியாக மாற்றியது நாம் தமிழர் கட்சி. அதிகாரம் தேவைப்படுது, அதிகாரத்தை தாண்டி மக்களோடு நிற்பதற்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. இப்ப நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க, 18 கட்சி கூட்டணி சொல்றாங்க. இந்த 18 கட்சிகளும் திமுக ஒரு தவறு செய்யுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேல்பாதி கோவில்ல பெரும் மதிப்பிற்குரிய வன்னியர் சமூக மக்களும் ஆதி தமிழ் குடியாரக்கூடிய பறைய சமூக மக்களும் வழிபடக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில், 2 சமூகத்துக்கும் பாத்தியப்பட்ட கோவில், 2 பேருமே திரௌபதினு பேர் வச்சிருக்காங்க, 2 பேருடைய குலதெய்வம். ஆனால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை வரக்கூடாதுன்னு சொல்லுது. திராவிட கட்சி வைக்கத்துல போய் போராட்டம் பண்ண கட்சி, சாதி மறுப்பு கடவுள் மறுப்பு பேசிய கட்சி, நாங்கள் தான் வந்து ஆலயத்துக்குள்ளே கூட்டு போனோம்னு சொல்ற கட்சி, அந்த கட்சி கோவிலுக்கு போய் பூட்டு போடுது, சீல் வைக்குது. நீங்க சீல் வைப்பது உண்மையான புரட்சியா, உண்மையான மக்களுக்கான போராட்டமா? சீலை உடைச்சி 2 பேரையும் கூட்டு போறேன்னு சொல்றது உண்மையான வேலையா? ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? அந்த சீலை உட, நான் நிக்கிறேன் கூட்டு போறது, அதுக்கான அனுமதியை கூட தரம் இருக்குது. அப்ப அதை பேசுவதற்கு திமுக கூட்டணி கட்சியில விசிகா வந்து அந்த பகுதியில வலுவா இருக்கு. ஆனா மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலை திறக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள் எடுக்கத்தானே செஞ்சாங்க. மாவட்ட நிர்வாகம் 2 மக்களை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. ஒரு அரசா நிர்வாகம் முதலமைச்சர் தலைவர் பெருமகன் ஐயா ஸ்டாலின் போய் அந்த இடத்துல நின்னு எல்லா இடத்துக்கும் இது சாத்தியம், எல்லா இடத்துக்குமே முதலமைச்சரே போய் எல்லா இடத்தையும் பிரச்சனை இல்லையே, எல்லா இடத்தையும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்க இடத்துக்கு நீங்க போய் நிக்கணும்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க போய் நின்னா ஒருவேளை பறைய சமூக மக்கள் வாக்கு வராம போயிருமோ, ஒருவேளை வன்னியர் சமூக மக்கள் வாக்கு வராம போயிருமோ அப்படின்னு நீங்க இதுக்கு ஒரு சாதி பிரதிநிதி, அதுக்கு ஒரு சாதி பிரதிநிதி அனுப்புறீங்க ஒழிய நீங்க ஒரு பொதுவான ஆளு, நீங்க 2 சமூகத்தையும் சாராத ஒரு பொதுவான ஆளு, தமிழ்நாட்டினுடைய தலைவரா இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க, திமுக தலைவரா இருக்கீங்க, இந்த வழியில வந்திருக்கீங்க, பெரியார் வழியில வந்திருக்கீங்க, நீங்க போய் நின்றுக்கணும்ல. நீங்க அங்க பொன்முடி அனுப்பி அவரு சண்டையை மூட்டி விட்டு வந்துட்டாரு, நீங்க அங்க போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல எங்க சீமான் இருந்திருந்தா பூட்டு போட்டுக்க மாட்டாரு, பூட்டை உடைச்சிருப்பாரு. அதை உடைக்கிறதுக்கு ஒரு விஏஓ போதும். எதுக்கு பூட்டு போடணும்? இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது. பூட்டை உடைச்சுனா 2 பேரை முதல்ல தலைவன் போய் நின்னா 2 பேரை பேசி சமாதானப்படுத்தி 2 பேரும் இயங்கி வந்தா தானே நடக்கும். பூட்டு போட வேண்டிய தேவையே வராதுங்கிற. பூட்டு போடக்கூடாது, 2 பேரையும் கூட்டு வச்சு பேசி ஒரு தலைவர் போய் நிக்கிறாருன்னா அப்ப சமாதானப்படுத்தணும். நீங்க வந்து எல்லா போராட்ட களங்கள்லயும் அழுத்தமாக மக்களோட போராடுறதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அது அதிமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க செய்யறது கிடையாது. அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்து வெற்றி என்பதை மட்டுமே நோக்கமா வச்சு அந்த கட்சி செய்யற எல்லா தவறையும் மறந்துறாங்க. வேங்கவையில பிரச்சனை, மதிப்புக்குரிய அண்ணன் விசிகாவோட தலைவர் திரும்ப சொல்றாங்க, அரசுக்கு ஒன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படணும்னு அவசியம் இல்லைங்கிறார். அப்ப ஏன் குற்றவாளியுடைய பேரை சொல்லல? மலம் கலக்கப்பட்டது உண்மை, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாருக்களை தாங்க சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, ஏன் அதை மறைக்கிறீங்க? அதை மறைப்பதற்கு இந்த கூட்டணி கட்சி வந்து துணை போறாங்க. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், தேவையற்ற சமூக அமைதிக்கு தேவையற்ற பங்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் இதுவரைக்கும் பங்கம் ஏற்படவே இல்லையா? சமூக அமைதி பாதிக்கப்பட்ட தேவையில்லாத பிரச்சனை என்ன? அது இப்ப இருக்க விட அதிகபட்சமா போயிடக்கூடாது. மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நீங்க வந்து வேங்க வெளியே பேசுனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முத்திரை சமூக மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய அகமுடியார் சமூக மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய கல்லர் சமூக மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய செட்டியார் சமூக மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. நாங்க தப்பே பண்ணல, எங்களை சாதி வரியை நான் காட்ட பாக்குறேன், நாங்க எந்த தப்பும் செய்யல, நாங்க அங்க அண்ணன் தம்பியா வாழ்றோம். அங்க இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய பறையர் சமூகம் வந்து முன்னாடி போய் வழிபட்டாதான் சாமியே எடுத்துட்டு போறாங்க. அந்த ஊர்ல அதான் நடைமுறை. அங்க எல்லாரும் ஒன்னா கபடி விளையாடுறான், ஒன்னா பள்ளிக்கூடம் போறான், ஒன்னா நாத்து நடுறான். எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையே, யாரா அந்த வேலையை பார்த்தது? அப்ப இந்த வேங்க வெயில் சாதியை வெறிபிடிச்ச ஊருன்னு காட்டிட்டீங்க. அப்ப குற்றவாளி யாருங்கிட்ட நாங்க நிம்மதியா தூங்குவோம். எங்க ஊருக்கு பொண்ணு தர மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான், சாதி வெறிபிடிச்ச ஊருக்கு எப்பறம் பொண்ணு விடுன்னு கேட்கறான் அப்படின்னு அந்த மக்கள், நீங்க வந்து பொது பிரச்சனையை பாக்குறீங்க. ஆனா அந்த மக்கள் இன்னும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்து, நான் சொல்றது ஸ்டில் நவ், இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இப்ப பேசுறேன். இப்ப நான் மட்டும் தான் தமிழ்நாட்டிலே வந்து தடை இருக்கும் போது 2024ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு தடையை உடைச்சு வேங்க வெயில ஓட்டுக்கட்டு போனது நாங்க மட்டும்தான். நாங்க ஓட்டு எல்லாருக்கும் எதிர்த்து தெரிச்சாங்க, நாங்க போய் நிற்கும் போது அந்த மக்கள் அமைதியாக எங்களை வரவேற்றாங்க. அப்போ அதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. நீங்க குறிப்பிட்டீங்க சமீபத்தில் நடந்த மாநாட்டில் வந்து
கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வந்து இளைஞர்கள் நிறைய வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. பெரியவர்கள் தாண்டி இளைஞர்கள் அதிகமா வந்தாங்க அப்படின்றீங்க. இதேதான் இப்ப விஜய் கட்சிக்கு தாவேக்காவுக்கு கேட்கிற அதே கேள்விதான். வர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 6 லட்சம் பேர் லட்சிய கூட்டம். இது லட்சிய கூட்டம். இது லட்சிய கூட்டம்னா இது வந்து சீமான் என்கிற ஒரு முகத்துக்காக வந்த கூட்டம் கிடையாது. சீமானுடைய கொள்கைக்காக, தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக. நீங்க முதல்ல விஜய் கூட்டத்தோட எங்களை ஒப்பிடுவதை நான் அருவருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்னைக்காவது மரத்துல ஏறி இருக்கா? நாம் தமிழர் கட்சி கூட என்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஏறி இருக்கா? அதை கவனிச்சீங்களா? இப்ப எல்லாம் அந்த மாதிரியான சம்பவங்கள் வண்டி மேல ஏறிக்கிட்டு இருக்கான் அனில் குஞ்சி. அவன் புதுச்சேரியில வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான் வண்டி மேல. தடுப்பூசி தூக்கி புசியானது தலையில போட்டு உடைச்சு விட்டான். பாத்தீங்களா இல்லையா? வண்டிக்குள்ள வந்து டெம்போட்டோல இங்க இருந்து வச்சுட்டே வந்திருக்கான். என்னடா வெயிட்டா இருக்கு, கை வலியாகுத, தூக்கி உள்ள போட்டான். ஃபுட்பால் விளையாடுவோம் போல இருக்கு, வாலிபால் விளையாடுவோம் போல இருக்கு. நல்ல வேலை பண்ருட்டில இருந்து போய் பலாப்பழத்தை தூக்கி உள்ள தூக்கி போடல. அந்த வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். புதுச்சேரி முழுக்க அவன் போயிட்டு வந்திருக்கிறான். ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுத்த மாதிரி புதுச்சேரியுடைய சாலைகள் மாறிடுச்சு. போனதுக்கு அப்புறம் உங்க ஆளுதான், உங்க வீரான்னு நினைக்கிற அந்த வீரா, புதிய தலைமுறை வீரா ஒரு ஷாட் வச்சிருக்காப்புல, செருப்பா கிடக்கு, முழுக்க முழுக்க துண்டா கிடக்கு. கட்சியின் துண்டு என்பது உயிர் போல. நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் வந்து கட்சியோட துண்டுல தான் குழந்தைகளை வாங்குவாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா கட்சி கொடியில கட்சி துண்டுல தான் குழந்தைய வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக காரங்க கூட அந்த கருப்பு சிவப்பை வந்து ரத்தம் போல பார்ப்பாங்க, உயிர் போல பார்ப்பாங்க. அதிமுக காரங்க அதை வந்து ஒரு ப்ரௌடா பார்ப்பாங்க. பிஜேபி காரங்க வந்து எங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதிரியா இருந்தாலும் பிஜேபி தன் துண்டை, தன் கொடியை வந்து அவ்வளவு ஒரு உயிர்ப்பா பார்ப்பான். பாரத் மாதாக்கு ஜெயமான் துண்டை போட்டுக்கிட்டு. ஆனா தன் கட்சியின் துண்டை எடுத்து சாக்கடையில வீசுறான், கட்சியின் துண்டை எடுத்து தலைமை மேல வீசுறான். அப்ப அந்த கூட்டத்தோடு எங்கள் கூட்டத்தை நீங்க ஒப்பிடவே முடியாது. இவன் சினிமா படம் பார்த்து வந்த கூட்டம். நீங்க பாருங்க, 234 தொகுதியில நாங்க வேட்பாளர் அறிவிச்சோம். எல்லா கட்சியிலையும் எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. திமுகலையும் அறிவிச்சிருக்காங்க, நாங்களும் அறிவிச்சோம். கட்சிக்குள்ள வந்து எனக்கு சீட்டு இல்லைன்னு அப்படின்னு ஒன் டு ஒன் ஒரு டிஸ்கஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு, கேட்பாங்க, எங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா யாருமே நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த வேட்பாளரை போட்டாங்கன்னு வெளியேறல, வெளியே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணல. தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர் தொகுதி, 1000 விளக்கு தொகுதி, பட்டுக்கோட்டை தொகுதி, பேராவூர்ணி தொகுதி, பாளையங்கோட்டை தொகுதி, நாங்குநேரி, இந்த பக்கம் பழனி சட்டமன்ற தொகுதி, அந்த பக்கம் கிருஷ்ணகிரி என்று நேற்று வந்து கரூருடைய மாவட்ட பொறுப்பாளர் பவுல்ராஜ் அதிமுக போய் இணைகிறார், தாவேக்காவோட பொறுப்பாளர். தமிழ்நாடு முழுக்க பனையூர் அலுவலகத்தை முற்றுகிட்டு, கட்சி அலுவலகத்தை முற்றுகிட்டு, அப்புறம் வந்து கம்பத்துல, இப்படி எல்லா பக்கமும் வெளியிருந்து வேட்பாளரை போட்டுட்டாங்க அப்படின்னு எந்த ரசிகன் விஜய் படத்தை பார்த்து போஸ்டர் ஒட்டி சுவரொட்டி ஒட்டி போனானோ அந்த ரசிகன் வெளியேறான். அதிமுக கிட்டத்தட்ட 36 வேட்பாளர்கள், பிஜேபி இருந்து கிட்டத்தட்ட 36 வேட்பாளர், மொத்தம் 106 வேட்பாளர்ல கடன் வாங்கி போடுறாரு. நீங்க என்ன கொள்கை இருக்கு, என்ன இளைஞர் படை இருக்கு? இல்ல, நீங்க இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்க. இப்ப அண்மையில வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் பாத்துருப்பீங்க. ப்ரீபோல் ஒப்பீனியன் நிறைய சொல்றாங்க. இப்ப அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில 30%, 19%, 20% எல்லாமே இரட்டை இலக்கத்துல அதிகமான வாக்கு சதவீதத்தை தானே சொல்லுங்க. எந்த தேர்தலையும் போட்டி போடாம வாக்கு வங்கி எப்படி நிற்கணும்? தமிழ்நாட்டில் 5.25 கோடி ரூபாய், 5.25 கோடி வாக்காளர்கள், மொத்தமாவே சாம்பிள்னு சொல்லி 30,000 சொல்றாங்க. 30,000 பேர் யாரு பார்த்தாலும் யாருக்கு தெரியும்? இது ஒரு கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பு தான். இல்ல, ஏத்துக்கிறேன், அன்ப்ரூவன் தான், அன்டெஸ்டட் தான், இது எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுன்றது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களை அதே மாதிரி களத்துல நம்ம பார்க்கும்போதும் கூட பெண்கள் தன்னெழுச்சியா போய் அவரை பாக்குறது, இளைஞர்கள் போய் தன்னெழுச்சியே கிடையாது. அதான் தவறு. தன்னெழுச்சியே கிடையாது. அவர் கிரௌடு புல்லர்லாம் கிடையாது. கிரௌட் ஆல்ரெடி வச்சிருக்காரு, வச்சுக்கிட்டு அப்படி கூட்டு போறாரு. தான் பெரிய மாசு, பக்கா மாசு காட்டணுங்கிற திட்டமிட்ட முயற்சியை ஒழிய அப்படிலாம் தன்னெழுச்சியான கூட்டம் கூடவே இல்ல. தன்னெழுச்சியான கூட்டம் கூடிச்சுன்னா கோவாக்கு போனாரு, ஏன் கூடல? பனையூர் இருந்து பட்டினப்பாக்கம் தினமும் போறாரு, அப்ப ஏன் தன்னெழுச்சி? அவர் வெளியே வந்தாலே கூட்டம் கூடும். அவர் பெரிய அசோக சக்கரவர்த்தி, அப்படி வெளியே வந்தாருன்னா மக்கள் கூன்னு கூடி அப்படியே போயிடுவான். இவர் பெரிய காந்தி, உப்பு சத்தியாகிரத்துக்கு நடந்துட்டு இருக்காரு, அப்படியே மக்கள் பூரா காந்தியை நோக்கி ஓடிடுவான். அவர் நினைச்சிட்டு இருக்காரு அமைதி புரட்சி நடக்குது, நான் வெளியே வரவே தேவையில்லை. ஏங்க 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 120 தொகுதி எங்க அண்ணன் முடிச்சிட்டாரு. இன்னொரு 110 தொகுதி தான் போக வேண்டியிருக்கு. பம்பரமா ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பிரஸ் மீட், தனியா போய் புதிய தலைமுறை மைக்கு நிட்டாலும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 6 வாகன பரப்புரை, 2 பொது கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1 மணி நேரம் பேசுறாரு. இது வரைக்கும் மொத்தமாகவே இந்த 20 நாள் தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. நான் வந்து எனக்கு விமர்சனம் இருக்கு, ஆனாலும் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போய் ஓட்டு கேட்கிறாரு. 74 வயசு. விமர்சனம் வைக்கிறோம், ஆளுங்கட்சியின் மீது எதிர்ப்பு இருக்கு, ஆனாலும் காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு, மாலையில பொதுக்கூட்டம் பேசுறாங்க, நாடு முழுக்க பயணிக்கிறாங்க. நேத்து வந்து விருதுநகர்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு திருப்பி வந்து மதுரையில வந்து படுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு கேட்கிறாரு, திருப்பி போய் நிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அந்த அவங்க மீது விமர்சனம் இருக்கு, அது எதிர்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி உழைக்கிறாம அதை நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வருவேன், கையை காட்டுவேன், கூட்டம் கூடிரும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது.
இது வந்து ஒரு கற்பனாவதான். உண்மையை சொல்ல போனா விஜய் ஒரு பெரிய கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை விட பெரிய நடிகர், இவர் பெரிய நடிகர் சொல்றாங்க இல்லையா, இதை விட பெரிய நடிகர், ஏன் இந்தியால உலகத்திலே பெரிய நடிகர்னு ஒத்துக்கொண்ட ஒரு நடிகர் 1988ஆம் ஆண்டு கட்சி தொடங்குறாரு. தன் சொந்த சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய திருவையாறுல போட்டி போறாரு. ஜானகி அம்மா அணியோடு சேர்ந்து 55 இடங்களை கூட்டின்னு வைக்கிறார். 55 இடங்களையும் டெபாசிட் காலி. ஐயா சிவாஜி கணேசன் என்னாச்சு? ஜனதா தளத்தோட கட்சியை ஒப்படைச்சு அப்படியே முடிச்சிட்டாரு. அவரும் வந்து எம்ஜிஆருக்கு இணையான கிரேஸ் உள்ள ஒரு நடிகர் தான். அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுன்னு ஒருத்தர் அறியப்பட்டாரு. எம்ஜிஆர் இவர்தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிட்டாரு. பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்து தனியா திரைப்படத்தை இயக்கி அவருடைய திரைக்கதை போல தமிழ்நாட்டிலே திரைக்கதை இல்லம்பாங்க. முருகக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கட்சி தொடங்குறாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்கிறார். மதிப்புக்குரிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் என்னாச்சு? திருப்பி அதிமுக சேர்ந்து, திருப்பி திமுக சேர்ந்து, திருப்பி அதிமுக சேர்ந்து அரசியலே வேணாண்டு போயிட்டாப்ல. அதே போல சொல்றேன், அதே போல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடலு, ஒளிப்பதிவு, தயாரிப்பு, நடிப்பு 12 டிபார்ட்மெண்ட் போட்டு ஒருத்தர் ரஜினி படம் கமல் படம் வந்தாலும் ஒருத்தன் படம் நிற்கும். வாடா என் மச்சி, வாழைக்கா பச்சி, ஓ உடம்ப பிச்சி, போட போறேன் பச்சின்னு கொண்டாடுனான். யாரா அவன் ஒருத்தன் வந்திருக்காண்டா கும்பகோணத்துக்காரன்னு கிளர்ந்து எழுந்தான். அவருக்கு அவ்வளவு கிரேஸ். காதலன், அதாவது காதலன் காதலிகள் பெண்கள் ஆண்கள்லாம் 90s இந்த 80s கிட்ஸ் எல்லாம், என் தாய்மாமன்லாம் வந்து பெரிய ரசிகர் டி ராஜேந்தருக்கு போய் நின்னாங்க. அப்படி எல்லாரும் இப்படி தலையை கோதுனாங்க. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, லட்சிய திமுகன்னு. என்னாச்சு? திருப்பி திமுக சேர்ந்து இப்போ எங்க இருக்காருன்னே தெரியாம இருக்காரு. சமீபத்துல இவர் வந்து நடிப்பாரு, இவர் டான்ஸ் ஆடுவார்னா அவரை மாதிரி நடிக்க, அவரை மாதிரி டான்ஸ் ஆட இந்தியாவிலே ஆள் கிடையாது. இவராது நார்மலா ஆடுவாரு. அவர் டான்ஸ் மாஸ்டர். இவராது ஒரு அவதாரம், அவர் 10 அவதாரம். 52 வருஷமா சினிமால 5 வயசு குழந்தையா இருக்கும் போத அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீன்னு களத்தூர் கண்ணம்மாள் எம்பி ஆயிட்டார் இல்லையா? அதான் சொல்றேன், களத்துல நிக்கல. களத்தூர் கண்ணம்மாள் ஆரம்பிச்சு 150 படம் நடிச்சு தமிழ்நாட்டுல கமலஹாசன் தெரியாத ஆளே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சாரு. அவருக்காவது ஒரு சென்டரிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாது இருந்துச்சு. அது நமக்கு ஆழம் தான். படம் புரியுதுக்கு 15 வருஷம் ஆன மாதிரி அந்த கொள்கை புரியவே இல்லை. விரும்மாண்டி படத்தையே இப்பதான் உட்காந்து டீகோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த கொள்கை புரியல. வந்தாரு, பெரிய கூட்டம், டார்ச் லைட் எடுத்து இந்த ரிமோட் எடுத்து டிவியை உடைச்சு அப்படி பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. என்னாச்சு? திமுகவை, அதிமுகவை, பாஜகவை எதிர்ப்பதே என்னுடைய கொள்கை என்று வந்த பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கமலஹாசன் இன்னைக்கு திமுக போய் கூட்டணி வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக முடிச்சிட்டாரு. அவருக்காவது ராஜ்யசபா சீட்டு கிடைச்சது, இவருக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நடிகர்கள் வந்தா ஒரு கிரேஸ் இருக்கும். பிரஜா ராஜ்யம் 2008ல இதை விட பல மடங்கு கூட்டம். மெகா ஸ்டார், குடும்பமே சினிமா ஃபேமிலி. ஆந்திராவில் அவருடைய சமூகம் தான் பெரும் சமூகம். அப்படிப்பட்ட எல்லா பெரும்பான்மையும் இருக்கு. பெரிய பண வசதி, படை வசதி. 10 லட்சம் பேர் திரண்டா மாநாடு, கிண்ண சாதனை. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் திரண்டா. பெரிய கூட்டம். 18 எம்எல்ஏக்களை அடைஞ்சாரு. அவரும் எம்எல்ஏ ஆனாரு. கடைசியா 5 ஆண்டுகள்ல ஒரு கூட்டத்துல போய் கூட்டணி வைக்கலான்னு பேசுறாரு. பேசின உடனே ஒரு செருப்பு வந்து சிரஞ்சீவியோட கன்னத்துல விழுது. இவ்வளவு பெரிய கிரேசி, எவ்வளவு கைத்தட்டல், எவ்வளவு ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு கட் அவுட், எவ்வளவு பாலாபிஷேகம். செருப்பு தூக்கி ரசிகன் எரிஞ்சிட்டான்னு வீட்டுக்கு போனாரு. கட்சியை கலைச்சாரு, கொண்டு போய் காங்கிரஸ்ல ஒப்படைச்சாரு, முடிச்சிட்டாரு கதையை. அவரை விட நீங்க சிரஞ்சீவியை விட நீங்க பெரிய ஆளா? இப்படி நடிகர்கள் வந்தால் உண்மையிலே இன்னைக்கு மதிப்பிற்குரிய சகோதரர் அஜித் அவர்கள் வந்தாலும் ஒரு கூட்டம் கூடும். தனுஷ் அவர்கள் வந்து இட்லி கடை ஆடியோ லான்ச்சு அங்க எங்க நம்ம கோயம்புத்தூர்ல கூட்டம் கூடிச்சு. இல்ல இந்த ஒப்பீடு எல்லாருமே சொல்றாங்க, அஜித் வந்தா அந்த கூட்டம் வரும், தனுஷ் வந்தா கூட்டம் வரும் அப்படின்றது. ஆனா இது மாதிரி கூட்டம் வராது, ஒழுக்கமான கூட்டம் வரும். அஜித் வந்தா இது ஒரு ஒழுக்கம் கட்ட கூட்டம். தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஹிமாயின் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இஸ்லாமியர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம், எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம், எவ்வளவு புலிகள் இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்படுத்தலாம், எவ்வளவு மான்கள் இருக்கு, மயில்கள் கணக்கெடுப்படுத்தலாம். ஆனா எவ்வளவு தற்கூரி இருக்கான்னு கணக்கெடுப்பை எடுக்க முடியாம நாங்க திணறிட்டு இருந்தோம். அதை அவர் வந்து இவ்வளவு தற்கூரி இருக்கான்னு காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு சோசியல் டஸ்ட், சமூக அழுக்குகள், எந்த விதமான சமூக பொறுப்பும் இல்லாத இளைஞர். நீங்க சொன்னீங்க இளைஞர்கள், எங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் கொள்கை பிடிப்பு கொண்ட, சமூக அக்கறை கொண்ட, சமூக பிடிப்பு கொண்ட, தமிழ் பற்று கொண்ட இளைஞர்கள். ஆனா அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர் தெரியுமா? எங்க விஜயனாவுக்கு நாங்க வந்து தங்கச்சியா இருந்தா தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருந்தா அக்காவா இருப்போம், இல்லைன்னா அவருக்கு அப்படின்னு பேசக்கூடிய இளைஞர்கள். ஒரு குப்பை கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பெருக்கிறவ 5 பொண்டாட்டி வச்சுக்கிறா, விஜய் நாய் வச்சா என்ன தப்பு, பல்லு இருக்கா, இப்படி பேசுறாங்க. ஒரு பொது சமூகத்தோட பொண்ணு பேசுது. நான் செத்துட்டா என் புதகுழிக்குள்ள விஜய் நான் போட்டோ போட்டு மூடிருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுது.
நான் வந்து 24 வருஷமா விஜய்னாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது அவங்க அப்பாவுக்கும் தெரியும்னு ஒரு பொண்ணு பேசுது. எனக்கு ஏன் மாமாவை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. இதுதான் இந்த இளைஞர்களா? இதை எங்களோட ஒப்பிட பாக்குறீங்களா நீங்க? எங்கள் இளைஞர்கள் தமிழையும் எங்கள் தலைவனையும் நேசித்து இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்துராதா? தமிழ் பாதுகாக்கப்பட்டாதா? இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டாதா? கல்வியும் மருத்துவமும் பொதுவுடைமையாக்கப்பட்டு இலவசமா கிடைச்சிராதா? தூய குடிநீர் அனைவருக்கும் கிடைச்சிராதா? ஆற்றுமல் கொள்ளை தடுக்கப்பட்டாதா? கனிமவள கொள்ளை தடுக்கப்பட்டாதா? தமிழ்நாட்டுடைய நாசக்கார திட்டங்களா இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட், மீத்தேன் போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டாதா? 8 வழிச்சாலை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்கப்பட்டாதா? பரந்தூர் விமான நிலையம் வராமல் அந்த பரந்தூர் மண் பாதுகாக்கப்பட்டாதா? கச்சத்தீவு மீட்கப்பட்டு என் மீனவரன் பாதுகாக்கப்பட்டாதா? காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டு என்னுடைய டெல்டா, இப்படி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கள் இளைஞர் படை. இந்த இளைஞர்கள் வாக்கு 2026 நாம் தமிழருக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கணும் ஆருடமோ அந்த கருத்து திணிப்போ சொல்லல. இல்ல 8.2 விழுக்காடா இருக்கு. விதைக்கிறோம். நீங்க ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோம். விவசாயி, நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த நாங்கள் விதைகளை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுக்க தூவி இருக்கிறோம். நல்ல பருவ காலமா இருக்கு, மழை பொழிய காத்திருக்கிறது, எங்கள் விதைகள் முளைக்கும். நீ அதாவது எங்களுடைய அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, முயற்சி என்பது விதை போல, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையில் மண்ணுக்கு உரம்ங்கிறாரு. இது உரமா மாறாது, இது மரமா மாறுங்கிற நம்பிக்கைனா அது முளைக்க தொடங்கிடுச்சு. சீன மூங்கில் கதையை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி ஒரு காட்டுக்குள்ள ஒரு மூங்கில் விதையை நடுறாரு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு. 6 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, முளைக்கவே இல்லை. அந்த விவசாயி சோர்வடையாம தண்ணியை ஊத்திட்டே இருக்காரு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு முளை விடுது. 6 வருஷம் பூமிக்குள்ள இருந்த அந்த மூங்கில் 6 மாசத்துல எழுந்து மேல நிக்குது. என்ன பண்ணிருக்கு? 6 வருஷமும் பேஸ்மெண்ட போட்டு வேற பிடிச்சு நிக்குது. அந்த சீன மூங்கில் போல நாங்க பேஸ்மெண்ட் பெரிய கட்டமைப்பு பண்ணிருக்கோம். நாங்க வெளிப்படையா பேசுறேன், இதுவரைக்கும் நாங்கள் வந்து வாக்குச்சாவடி முகவர்களை 20 விழுக்காடு கூட போட்டது கிடையாது. இதான் யதார்த்தம். ஆனா முதல் முறையாக 100 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களை PLA 2, PLA 1 100 விழுக்காடு போட்டுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க கிளைகளை முழுக்க கட்டமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் கட்டமைச்சிருக்கிறோம். 234 தொகுதியில தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். விஜய் தனிச்சு நிக்கல, தனியா விடப்பட்டிருக்காரு. அவர் காங்கிரஸ் கூட பேசி, தேமுதிக கூட பேசி, OPS கூட பேசி, சின்னம்மா கூட பேசி, சின்னையா கூட பேசி, பெரியய்யா கூட பேசி, காங்கிரஸ் கூட பேசி, யாரும் வரலன்னு துணை முதலமைச்சருக்கு அதிமுக கூட பேசி சரியா ஒத்து வர தனிச்சு நிக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி நிக்கிறார். நாங்கள் எங்க அண்ணன் கலைஞர் சொன்னது போல கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தல் என்பது என் மக்களோட மட்டும்தான் கூட்டணி. தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டு வைக்க மாட்டேன். என் ஆத்துமலை கொள்ளையை தடுக்கணும், எவன் கூட கூட்டணி வைக்க? கனிமோல கொள்ளையை தடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்க? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும்? மக்கள்கிட்ட கேட்கிறாரு. எல்லாரும் 8000 ரூபாய் டோக்கனு, கருணை தொகை 2500, 2000 காஞ்சி பட்டு புடவை, தாலிக்கு தங்கன்னு சொல்லும் போது இது தரமாட்டேன், என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறாரு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறாரு, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரம் மானம் அவருக்கு உயிருண்டு, அமுழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். இதை நீங்க படிச்சிருப்பீங்க. கடைசி 4 வரி ஒண்ணு இருக்கு. மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். எப்படி சொல்லிக்காரு பாருங்க. தானம் வாங்கிட கூசிடுவான்னு சொன்ன ஒரு இனத்தை, மன்னனே ஒரு கொடைவள்ளலாக இருந்த பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த இனத்தை ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் கருணை தொகைக்கும் தங்க காசுக்கும் கையேந்த வச்சுட்டீங்க. தனி மனிதன் சீமான் கையேந்தினா பிச்சை, ஒரு நாடே கையேந்தினா இலவசமா? நீங்க சொன்னீங்க இலவசம் என்பது வெல்ஃபேர் தானு. கல்வி வெல்ஃபேர், மருத்துவ வெல்ஃபேர், தூய குடிநீர் வெல்ஃபேர். அந்த கேள்வியே கேட்டுறேன். நீங்க நிறைய அறிவிப்புகள் சொல்லியிருக்கீங்க. 3 விஷயங்கள் முக்கியமா இலவசமா தருவோம்னு சொல்லியிருந்தீங்க தேர்தல் அறிக்கையில. இதை தாண்டி மற்ற விஷயங்களை செய்யறதுக்கு 5 துணை நகரங்கள் செய்யறோம்னு சொல்றீங்க. பொருளாதார ரீதியா என்ன பேஸ் சொல்றாங்க? துணை நகரங்கள் இல்ல, 5 தலைநகரங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, பால் பொருட்கள் 3 லட்சம் கோடி, தென்னை இல்ல. அது எந்த இலக்குல? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு 2026 நாம் தமிழர் ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோமே, நீங்க அந்த ஆண்டுகள்லயே நீங்க செஞ்சிருவீங்களா? இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்ற. இப்போ உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி உங்களுக்கு நான் பரிசா தரேன், திருப்பதி அண்ணனுக்கு தரேன், மதுரையில தரேன். எத்தனை வருஷத்துல ஈல்டு கொடுப்பீங்க? 5 ஏக்கர் கொடுத்துறேன்னு எவ்வளவு ஈல்டு கொடுப்பீங்க? 6 மாசங்க. ஒரு விவசாயங்கிறது 3 மாசத்துல நெல்லு, 3 மாசத்துல தக்காளி, 3 மாசத்துல கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாக்காய், சுரைக்காய் ஒரு ஈல்டு கிடைக்குதுல. அது போல உடனடி தேவை, நிரந்தர தேவை, உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வு என்று இலக்கில வச்சிருக்கோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்கிற திட்டம் இருக்கிறது. அது போல நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கணும். அதைத்தான் இந்த அரசும் செய்யறாங்க. அவங்க வந்து பல்நோக்கு திட்டம், எதிர்கால திட்டம் நிறைய துறை இருக்கு. எத்தனை மாடு தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு? ஆவின் இருக்கு, ஆந்திராவின் பால், அதனால ஆவின் பால் ஆந்திராவிலிருந்து வருது.
ஆந்திராவின் கரியா இருக்கு. தமிழ்நாடு புது முதலமைச்சர் விளக்கமா இருக்கு ஆவினுக்கு. ஆமாமா, சென்னையினுடைய பால் தேவையை பூர்த்தி பண்ணது யாருங்கன்னா ஆந்திரா. சென்னையினுடைய கறி தேவை, ஆட்டுக்கறி தேவை. நீங்க கேட்டீங்க ஐடி கம்பெனி ஏஐ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, இப்ப போய் ஆடு மேய்க்கலாமா, இப்ப போய் மாடு மேய்க்கலாம்ல அப்படின்னு கேக்குறீங்க. மதுரைக்கு வந்தா உங்களுக்கு குமார் மெஸ் சாப்பாடு தேவைப்படுது, மதுரைக்கு வந்தா உங்களுக்கு கோனார் மெஸ் சாப்பாடு தேவைப்படுது, மதுரைக்கு வந்தா அம்மன் மெஸ் சாப்பாடு தேவைப்படுது. அம்மன் மெஸ்ஸுக்கும் கோனார் மெஸ்ஸுக்கும் குமார் மெஸ்ஸுக்கும் கறி இங்கிருந்து வருது. ஒரு விவசாயி ஆடு மாடு மேய்க்கணும்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடையில போய் மக்கள் கறிக்காக காத்திருக்காங்க. அண்ணன் ஹிமாயன் சொன்னது போல பால் தேவை, அவங்க 50 லட்சம் லிட்டர், 2 கோடி லிட்டர் பால் தேவை தமிழ்நாட்டில். 2 கோடி லிட்டர், 25 லட்சம் லிட்டர் மட்டும் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது, மத்தெல்லாம் தனியார் பூர்த்தி பண்றாங்க. இதை அரசே பண்ண, வெறும் ஆடு மாடு மட்டுமல்ல, இதை போல விவசாயத்தை கையில் எடுக்கிறோம். நிலத்தை பாதுகாக்க எல்லா தொழிற்சாலையும் நீங்க வந்து ஒரு பனை இருக்குன்னா பனையிலிருந்து மதிப்பு கூட்டக்கூட்ட பொருட்கள், என் தேவை, பக்கத்து மாநில தேவை, வெளிநாட்டு தேவை, இதற்கு இதை பண்ணினாலே நம்முடைய பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்த முடியும். வெறும் பாலை மட்டும் நம்ம சிந்திக்கல, அது போன்று 1000 விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த தொழில் இருக்கு. ரைட். நான் நிறைவு சுற்றா ஒரு 2 கேள்விகள் எல்லாத்துக்கும் பொதுவான கேள்விகளாவே வைக்கிறேன். முதல் கேள்வி, நீங்க சொன்னீங்க வலுவான பேஸ்மெண்ட்டை நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு மேல வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உங்களுடைய தலைவர் சீமான் போற இடத்துலலாம் பேசும்போது எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு என்னை கொண்டுருங்க ஆட்சியை தரல அப்படின்னா, அந்த முறை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை செஞ்சிருங்க அப்படின்றாருல. இது விரக்தியோட வெளிப்பாடா பாக்குறது, அது எப்படி பாக்குறது? இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க பேஸ் போடுறோம், நாங்க கூடிய சீக்கிரத்துல வெளியே வருவேன்னு சொல்றோம். அவர் பேசுறதுக்கும் இதுக்கும் முரணா இல்லையா? இவ்வளோ எடுத்து சொல்றோம், இவ்வளோ எச்சரிக்கை பண்ணி சொல்றோம், எல்லாத்தையும் பார்த்து சொல்றோம், படிச்சு சொல்றோம், விளக்கம் கொடுக்கறோம், நடந்ததை சொல்றோம், நடக்கிறத சொல்றோம், நடக்கப்பட சொல்றோம். இவ்வளவு சொல்லி இந்த மக்கள் உள்வாங்கலையே, இவ்வளவு சொல்லி இந்த மக்கள் எடுத்துக்கலையே, இவ்வளவு சொல்லி இந்த மக்கள் மனம் மாறலையே, அப்படிங்கிற ஒரு அயற்சி சோர்வு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அண்ணனையே அந்த மாதிரி சொல்லல அவரு. இதை வந்து அவர் என்ன பண்றாரு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அதாவது நீ போட்டா போடு, போடாட்டியும் போ அப்படின்னா போடாட்டியும் போ அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த போ அப்படிங்கிற சொல்லு உன்னை மாத்தி, உன்னை இடிச்சு, உன்னை திருப்பி என் இடத்துல அழைத்து வராதா அப்படிங்கிற கோவ சொல்லாது. இது என் அண்ணன் மக்கள் மேல வச்சிருக்க உரிமையில சொல்றது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, நாங்க எத்தனை முறை தோற்றாலும் என் ஆத்தா பேட்டை தோக்குறேன், என் தாய் தந்தையிடம் தோக்குறேன், என் அக்கா தங்கச்சிட்ட தோக்குறேன் அப்படின்ற வார்த்தையை அண்ணன் பல முறை சொல்லியிருக்காங்க. நீங்க அண்ணன் சொன்ன வார்த்தைகள்ல பல வார்த்தைகளை விட்டு இந்த வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட்டு கேட்டிருக்கீங்க. அப்ப இப்படி எல்லாம் அண்ணன் கேட்கும் போது இந்த தமிழ் சமூகத்தோடு உறவா நாங்க பழகுறோம் அப்படின்றதுதான் அதோட ஆணி வேறே. அண்ணனுடைய பேச்சு மட்டும்தான் எங்களோட ஒட்டுமொத்த பலமே, இந்த கொள்கையை. ஏன்னா இங்க அடிப்படையிலேயே இங்க யாரு தமிழர்களுக்காக உழைத்த தமிழ் சான்றோர்கள் அப்படின்றத இன்னைக்கு பாடத்திட்டத்திலேயே கொண்டு வர இந்த அரசு திராவிட கட்சிகள் மறந்துட்டாங்க. அப்ப மறந்த தமிழ் சான்றோர்களை இன்னைக்கு அண்ணன் அவரோட குரலின் மூலமாக அவர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர்னா யாரு அப்படின்னா இன்னைக்கு பாடத்திட்டத்துல இருக்கா? கிடையாது. இன்னைக்கு பொதுவா பாடத்திட்டத்துல திருவள்ளுவரை பத்தி, மகாத்மா காந்தி பத்தி பாட்டு. ஆனா உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இந்த மொழிக்காக போராடியவர்கள், உயிர் நீத்தவர்கள் இதே திராவிட கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஏன் அவங்கள பாடத்திட்டத்துல வைக்கல? உண்மையிலேயே அண்ணனை இந்த முறை மக்கள் நிராகரித்தா இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேறு எந்த தலைவன் இருக்கான்? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற, உங்கள் போராட்ட களங்களில் உங்களோடு தோள் கொடுத்து நிக்கிற, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு ஆசைப்படுற என்ன நீங்க விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை தானே ஒழிய அது விரக்தியில் சொல்லப்படுவதும் அல்ல, இந்த மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் சொல்லப்பட்டதும் அல்ல. இந்த மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இலவசங்களுக்கும் போதைக்கும் மதுவுக்கும் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு பல்வேறு யுத்திகள்ல அதுவும் ஒரு யுத்தி. திரு துரைமுருகன், இல்ல சீமான் அவர்களுக்கு விரக்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு விரக்தி இருக்கு. இதே மதுரை சாலையில பயணிக்கும் போது நானும் ஹிமாயினும் பின்னாடி உட்காந்துருப்போம். நான் செல்ல நோண்டிட்டு இருப்பேன். ஏய் பாடுறா, இங்க பாடுறா, நம்ம மலையை புறம் உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான் பாடுறா அப்படி. அந்த மலையை உடைக்கும் போது அவருக்கு ஒரு விரக்தி இருக்கு. மதுரைக்குள்ள பயணிக்கும் போது பாடுறா, நம்ம பாட்டி மீனாட்சியும் நம்ம பாட்டன் கள்ளழகரும் குளிச்சு விளையாடிய, பாண்டிய மன்னன் குளிச்சு விளையாடிய வைகையில கோரப்புல்லு முளைச்சிருக்காரு. ஏய் பாரு, அதை பாரு, அதை பாரு, அடிப்பாரு, அடிச்சு பாப்பா சொல்லுவாரு, பாரு இதை போய் பேசு, மக்கள்கிட்ட பேசு. அந்த ஆத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விரக்தி இருக்கு. என் பிள்ளை, அதாவது ஒரு பதறான சமூகம் மாறிச்சாடா தம்பி, என்ன கேட்பாரு, ஒரு பதறான சமூகம் மாறிச்சா, இப்படி ஒரு நடிகனை பார்ப்பதற்கு இவ்வளவு ஒரு கூட்டம் கூடுதா, உண்மையிலே சமூகம் பதறா மாறிச்சாடா அப்படிங்கிற ஒரு விரக்தி அவருக்குள்ள இருக்கு. மொழிப்போருக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்சியை பார்க்க போய் கரூர்ல செத்து போயிட்டாங்கடா அப்படிங்கிற வருத்தம் அவருக்குள்ள, வேதனையும் வருத்தமும் விரக்தியும் இருக்கு. அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரு, டே நான் உன்னைய ஒன் சைடா லவ் பண்றேன் மக்கள்கிட்ட, நான் உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒருதலை காயலாவே போயிடக்கூடாது, ஒரு லவ் யூ சொல்லிட்டு போ, ஒரு ஓகே சொல்லிட்டு தான் போயேன் அப்படிமாரு. நான் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கேன்,
நல்லது நடக்கணுமா எனக்கு போடு, கல்வி இலவசமா வரணுமா எனக்கு போடு, கல்வி வந்து தனியார் மைக்கு போகணுமா நீ யாருக்கும் போடு, மருத்துவம் கிடைக்கணுமா எனக்கு போடு, மருத்துவம் தனியாருக்கு போகணுமா நீ யாருக்கும் போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடும்பாரு. அது ஒரு பாமர மொழியில மக்கள் மொழியில பேசுறதான ஒழிய விரக்தி இல்லாம இல்ல. எதற்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டாரு. அவர் வைக்கிற கொள்கைகள் தான் இனி மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சு அது வாக்குகளாக மாறி அதிகாரத்தை அடையணுமே ஒழிய அண்ணன் சீமான் அவரளவில் வென்று விட்டார். நாம் தமிழர் யாருக்கு மாற்றாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் கிடையாது, அரசியல் மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் யாருக்கு மாற்று? உண்மையிலேயே திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இந்திய கட்சிகளுக்குமான மாற்று நாம் தமிழர் கட்சி. திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுகவோ, அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக இல்ல. அங்கேயும் கொள்ள இங்கேயும் கொள்ள, அங்கே வழக்கொள்ள இங்கேயும் வழக்கொள்ள, அங்கேயும் ஆசிரியர் போராட்டம் இங்கேயும் ஆசிரியர் போராட்டம், அங்கே மீனவர் போராட்டம் இங்கே மீனவர் போராட்டம், அங்கே மாணவர் போராட்டம் இங்கே மாணவர் போராட்டம், நெசவாளி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இது ரெண்டுலையும் எக்ஸிஸ்டிங், இதுலயும் அதுலயும் இருக்கு. இந்த எந்த விதத்திலையும் உங்க மாற்று இல்லை. அதே போல தேசிய கட்சியில் பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், வளத்தை இப்ப இந்த டங்ஸ்டனு, ஹைட்ரோ கார்பன், ஈத்தனு, மீத்தனு, காட்டுப்புள்ளி, அத்தானி துறைமுகம், இது எல்லாமே மத்திய அரசோட திட்டம். வளங்களை கொள்ளையடிச்சு நீங்க நினைக்கிறீங்க சாட்டலைட்டை விட்டுருக்கான் இன்கிரெடிபிள் இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மிளிர்கிறது. இல்ல, பூமிக்கு கீழே, உங்க வீட்டுக்கு கீழே, உங்க அலுவலகத்துக்கு கீழே, உங்க ஆத்துக்கு கீழே, உங்க கடலுக்கு கீழே, உங்க மண்ணுக்கு கீழே என்னென்ன கனிமங்கள், என்னென்ன தனிமங்கள், என்னென்ன தாதுக்கள் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து தனிப்பெரும் முதலாளிகள் அம்பானி, அத்தானி, டாட்டாவுக்கு கொடுக்குறான். அவன் அந்த கான்ட்ராக்டை மத்திய அரசு பேசி இதை பூரா 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர்னு குடஞ்சு எடுத்துட்டு போயிடறான். இதுல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எந்த மாற்று வந்தது அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காது, 100% தடை செய்யப்படும். அதுதான ஆட்சி, அதுதான சட்டமன்றம். சட்டம் ஏற்றக்கூடிய மன்றத்தில் நாங்க இருப்போம். இது மக்களுக்கும் சூழலுக்கும் எதிரானது, இது கூடாது அப்படின்னு சட்டம் ஏற்றுவோம். மாற்று என்பது சொல்லல்லாது செயல். நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 49 பிரிவுகள்ல 462 பக்கத்துல வந்தால் எங்களோட மின்சார கொள்கை, எங்களோட நீர் கொள்கை, எங்களோட கல்விக் கொள்கை, எங்களோட பொருளாதார கொள்கை, எங்களோட சூழலியல் கொள்கை, இப்படி ஒவ்வொரு இதுலையும் கட்டமைப்புகளை வச்சு இது எங்கள் கொள்கை வந்தா செய்வோம் இருக்கு. அப்ப மாற்று அப்படின்னு சொன்ன யாருமே இங்க மாற்றத்தை தரல. ஆனா நாம் தமிழர் கட்சி மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை வைக்கிறோம். திரு சத்யாதேவி, மாற்று அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இது வந்து திராவிட நாடுனே கட்டமைச்சிட்டாங்க. இது தமிழ்நாடு அப்படின்றது பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழ் தேசியம் அப்படின்றத எங்களோட மிகப்பெரிய கொள்கை. அதனால மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே திராவிட கட்சியில. பேர் வச்சது பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கு. இங்க எல்லாமே பெயரளவுக்கு இருக்கு, காட்சிப்படுத்துதலா இருக்கு, விளம்பரமா இருக்கு. அதை அனைத்தையுமே நாங்க பெயரளவுக்கு இல்லாமல் அதை செயலளவுக்கு மாற்றக்கூடிய அரசா நாம் தமிழர் இருக்கும். குறிப்பா மக்களுக்கான அரசா நாம் தமிழர் கட்சி இருக்கும். மாற்று என்பது வந்து அடிப்படை மாற்று அப்படின்னு சொல்றோம். அமைப்பு மாற்று, அரசியல் மாற்று, ஆட்சி முறை மாற்று. நாங்க வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி அமைப்போம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட சிறந்த ஆட்சி அமைப்போம், ஒரு மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைப்போம், இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி விட சிறந்த ஆட்சி அமைப்புன்னு சொல்லல. பெருந்தலைவர், மக்கள் தலைவர், கிங் மேக்கர் காமராஜர் அவர்களை விட சிறந்த ஆட்சி அமைப்போம். எங்களுடைய போட்டி என்பது காமராஜர் ஆட்சி விட இல்ல, அதை விட சிறந்த ஆட்சி. காமராஜரை விட சிறந்த ஆட்சி தான் நாங்க அப்படி சொல்றோம். திமுக அதிமுகங்கிறது பார்ட்டி சேஞ்ச் தான், நாட் பாலிசி சேஞ்ச். ரெண்டுமே ஒரே கோட்பாடு. பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி சொல்றாங்க, திமுக திராவிட கட்சியுடைய நீட்சி தான், திராவிட குழந்தை தான் அதிமுகங்கிறாரு. திமுக ஆட்சியிலையும் கமிஷன் இருக்கும், அதிமுக ஆட்சியிலையும் கமிஷன் இருக்கும். திமுக ஆட்சியிலையும் கனிமூல கொள்ளை இருக்கும், அதிமுக ஆட்சியிலையும் கனிமூல இருக்கும். வேணா பெர்சன்டேஜ் வேணா மாறுபடும். இங்க ஒரு தலைமையா இருக்கும், அங்க 4-5 பிரிவுகளா மாறும். தமிழருக்கும் தாய் கழகம் திமுக தானே? அப்படி கிடையாது. நாம் தமிழருக்கு தாய் கழகம் எப்படி திமுகன்னு சொல்லுவீங்க? ஆரம்பத்துல ஆதித்தனார் காலத்துல ஆதித்தனாருடைய நாம் தமிழருக்கும் இந்த நாம் தமிழருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பேர் மட்டும் தான் வேற. இந்த சிந்தனை வந்து அதுல இதுல ஒண்ணுதானே. தமிழ் தேசியம்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா அவர் திராவிட கட்சியோட கடைசியா வந்து ஐயா சரணடைஞ்சு போயிட்டாங்க, சமரசம் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சீமானவர்களே இது உருவாக்கியதான். அந்த பேர் வந்து அன்னைக்கு ஏற்கனவே இருந்ததுனால நம்ம எடுத்துக்கிட்ட மொழிய அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கியோ இல்லை ஆதித்தனார் ஃபேமிலிட்டு இருந்து வாங்கியோ இந்த கட்சியை தொடங்கல. அது வேற. திராவிட கட்சியில் அண்ணன் சீமானவர்கள் பயணிச்சாங்க. திமுகவிலே அண்ணன் சீமான் 2006 தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அது வழி நடந்து வந்த பாதை, இது வழி நடத்தும் பாதை. எல்லாரும் காப்பாற்றுவோம்னு முயற்சி பண்ணோம். திமுக காப்பாற்றும், அதிமுக காப்பாற்றும், கலைஞரையா காப்பாற்றுவாங்க, ஜெயலலிதா காப்பாற்றுவாங்க, இவங்க நல்லது பாங்கன்னு மாறி மாறி வாக்கு செலுத்தணும். யாரும் மாற்றமா இல்லைன்னு நாங்களே வழியாக மாறி இருக்கிறோம். இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு தன்னார்வலர்கள் சொல்லுவாங்க இல்லையா, வாலண்டியர்ஸ், தன்னார்வமாக ஒரு தமிழ் பற்றாளர்கள் ஈழ போரின் போது அந்த அழிப்பை பார்த்து சேர்ந்த கூட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வாளி வந்து கிணத்துல விழுந்துருச்சு அப்படின்னு குனிஞ்சு பார்த்தேன், என் தலைமுறையே உள்ள இருந்துச்சு பாரு. வாலிய கண்ணில் கிணத்துல போனா தலைமுறையே உள்ள இருக்குங்கிற மாதிரி ஈழ பிரச்சனைக்காக கட்சி தொடங்கினா இங்க தமிழ்நாட்டில் அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு.
அப்படிங்கும்போது மொத்த பிரச்சனைக்குமான தீர்வு இங்க தேவைப்படுது. இங்க வெறும் விமர்சன அரசியல், அவதூறு அரசியலை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு அரசியல். ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு நாம் தமிழர் ஆட்சி மாற்றம் தான் தீர்வா இருக்க முடியும். ஆட்சி மாற்றம் மட்டும் தீர்வு இருக்காது. அடிப்படையமான மதிப்பிற்குரிய ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு, சிஸ்டம் சேஞ்ச் ஆகணுங்கிறாரு. எங்க மேல இருந்து பிரச்சனை தலைவன் எப்படி இருந்தானோ இங்க சரியா வரும். தலைவன் என் மண்ணுல ஒரு மண்ணை கூட வெட்டக்கூடாதுன்னு சொன்னா சரியா போகுது. அப்ப மொத்தமா சேஞ்ச் ஆக வேண்டிய தேவை ஏற்படுது. ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடியோ, எடப்பாடிக்கு மாற்று ஸ்டாலினோ, இல்ல 2 பேருக்கு மாற்று விஜயோ இருக்க முடியாது. அவரும் இதோட நீட்சியா இருக்காரு. அவர் ஊழலை ஒழிப்புங்கிறாரு. தீய சக்தி திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கலைஞர் ரோல் மாடல். ஊழல் சக்தி அதிமுக, ஜெயலலிதா ரோல் மாடல். ஊழலை ஒழிப்பேன் செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஊழலை ஒழிப்பேன் கூப்பாக்கசன் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஊழலை ஒழிப்பேன் 36 அதிமுக வந்த ஆட்களை வச்சுக்கிட்டு, நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் RSS பாஜக வந்த வேட்பாளர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, 100 ரூபா பிளாக் டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிற தன் ரசிகனை மாவட்ட செயலராக்கி MLA வாக்கி எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? 69 படம் நடிச்சிருக்காரு. கேரியருடைய உச்சம்னு சொல்றாரு. ஆனா மொத்தமாகவே சொத்து 800 கோடி காட்டுறாரு. ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம்னா இந்த 5 ஆண்டுகளே நீங்க 1000 கோடி வாங்கியிருப்பீங்க. அப்ப 30 வருஷமா நடிச்சது, அப்ப உங்க சொத்தை மறைக்கிறீங்கல்ல. 2021 பிறகு மனைவி வருமான வரியை தாக்கல் பண்ணலங்கிறாரு. ஏன் வருமான வரி தாக்கல் பண்ணல? மனைவி கேள்வி கேட்ட உடனே மனைவி மேல அந்த சொத்தை புறத்தையும் எடுத்து தன்னுடைய கார் டிரைவருக்கு கொடுத்தாரு. இவர்தான் நேர்மையான ஊழலான மாற்றத்துக்கான வரப்போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த 3க்குமான ஒரு மாற்றாக ஒரே மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலாங்கிற போட்டியில என் மக்கள் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம 36 லட்சம் பேர் போட்டிருக்கான், அதை நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி தனிச்சு நிற்கிறார். இதுதான் மாற்று. இந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றமாக வரும். உலகம் முழுமைக்கும் பெரும்பான்மைகளை சிறுபான்மை தான் வீழ்த்திருக்கு. அதுக்கு புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாடு நீங்க பார்த்திருப்பீங்க, படிப்பீங்க. இப்ராஹிம் ட்ரோடே 2019க்கு பிறகுதான் அதிகாரத்துக்கு வராரு. 5 ஆண்டுகள்ல வெறும் பருத்தி, தக்காளி, தன்னுடைய இதுல இருக்கக்கூடிய தங்கம், இந்த 3ஐயும் வைத்து இன்னைக்கு உலகத்தின் கடன் இல்லாத நாடு அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி புர்கினோ ஃபாசோ போயிட்டு இருக்கு. அது அங்க சர்வாதிகார ஆட்சி தான். எல் சால்வடார் அப்படின்னு மத்திய அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கால எல் சால்வடார் முடிச்சிடறேன். எல் சால்வடார் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அங்க 2016 காலகட்டத்தில் ஒரு மேயர் தேர்தல் நடைபெறுது. அந்த மேயர் தேர்தலில் ஒருத்தர் ஒரு இயக்குனர், ஒரு ஆர்ட் பிலிம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அவர் ஒரு அமைப்பத்தோட புதிய ஜனநாயக கட்சி, நியூ ஜஸ்டிஸ் சோசியல் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. அப்ப அந்த ஊர்ல தான் அந்த நாட்டில் தான் உலகத்திலே அதிக கொலைகள், ஒரு வருஷத்துக்கு 88,000 கொலைகள் நடக்கக்கூடிய நாடு எல் சால்வடார். அந்த எல் சால்வடார் 2019 நடக்கிற தேர்தலில் ஜஸ்ட் பாஸ் மாதிரி 53 விழுக்காடு வாக்கு எடுத்து வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்ற உடனே ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா 100 ஏக்கர்ல ஒரு பெரிய ஜெயில கட்டுறாரு. உலகத்திலே பெரிய ஜெயில் இப்ப அங்கதான் இருக்கு. நோ பவர், நோ இன்டர்நெட், மக்கள் தொடர்பே கிடையாது, எந்த விதமான வெல்ஃபேரும் கிடையாம நாடு முழுக்கூடிய குற்றவாளிகளை பிடிச்சி ஜெயில போறாரு. குண்டர் சட்டம் போல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முடக்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல வருஷத்துக்கு வெறும் 250 கொலைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாடாக குறைந்து பாதுகாப்பான நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது சிறுபான்மை தான். ஒரு பெரும்பான்மை 50 வருஷ கட்சியை எல் சால்வடார்ல வீழ்த்த முடியுது. பெரிய பணக்கார கட்சியான காங்கிரஸ் கட்சியை திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால் திமுகவையும் வீழ்த்துவது சாத்தியம். அதை நாங்க பண்ணுவோம். திரு களஞ்சியம், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மாற்றத்தை இவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த திமுக சரியா செயல்படாத போது 5 ஆண்டுகளில் மாற்றத்தை திருப்பி அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. உண்மையாகவே ஒரு மாற்று தேவைப்படுது. ஆளை மாற்றுறதுனால எந்த மாற்றமும் இங்க நடக்காது. சிஸ்டம் அப்படியே தான் இயங்கும். இந்த சிஸ்டத்தை மாற்றுகிற பெரும் சக்தி எது அப்படின்னு கேட்டா, அதற்கான கோட்பாடுகளை யார் முன் வைக்கிறான்னா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் முன் வைக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு நான் எடுத்த உடனே நாங்க சொல்றோம், நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஒரே கையெழுத்தில் டாஸ்மார்க்கை மூடிடுவோம். ஏன்னா இந்த அதிமுகவும் திமுகவும் வீட்டுக்கு ஒரு குடிநோயாளிய உருவாக்கி வச்சிருக்காங்க. இதனால் இன்னைக்கு தமிழ் சமூகம், பெண்கள் குடும்பம் நடத்த முடியாம கண்ணீரும் கம்பளையுமா தத்தளிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞனும் போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கான். திட்டமிட்டு தமிழ் சமூகத்தை டாஸ்மாக் மாற்று தற்சார்பு பொருளாதாரம். தற்சார்பு பொருளாதாரம் இல்ல, நாங்க வருவாய் ஈட்டுறதுக்கு கேட்கிறோம். வருவாய் ஈட்டுவதற்கு தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்க கொண்டு வர்றோம். டாஸ்மார்க்கு மாற்றாக நாங்கள் பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை நாங்கள் கொண்டுட்டு வர்றோம். அப்போ மாற்று என்பது தலைகீழ் மாற்றம்.
எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் இந்த வீடு இடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதுல கொஞ்சம் இந்த மரமாத்து வேலைகள் பார்த்து பெயிண்ட் அடிக்க வந்தவன் கிடையாது. அந்த இடிஞ்சு கிடக்கிற கட்டடத்தை மொத்தமாக தகர்த்தெறிந்து விட்டு ஒரு புதிய கட்டடத்தை கட்டுவதற்காக வந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 60 ஆண்டு காலத்துல திராவிடம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்கு எதிரா ஒரு புதிய கோட்பாடு தத்துவம் வந்து இல்லவே இல்லை. அதனாலதான் அதிமுக திமுகன்னு இருந்தாங்க. இப்பதான் முதல் தடவையா தமிழ் தேசியம் என்கிற கோட்பாடு யுத்த களத்துக்கு வந்து திராவிடத்தை எதிர்த்து ஏறி அடிக்குது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக திமுக இப்ப வந்திருக்கிற விஜய் இவர்கள் எல்லோருமே திராவிட சிந்தனையாளர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் என்கிற நாம் தமிழர் கட்சி என் உயிர் அண்ணன் செந்தமிழர் சீமான் ஒரு பக்கம் போர்க்களத்துல நாங்க நிக்கிறோம். அப்ப நாங்கள் எதை மாற்ற போறோம் அப்படின்னா, இந்த எதிர் அணியில் இருக்கக்கூடிய இவர்களை எல்லோருமே தமிழக அரசியல் களத்தில் இருந்து தமிழர்களுடைய மனதில் இருந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியவே கூடாத வார்த்தையா இந்த திராவிடத்தை இந்த நிலப்பரப்பில் இருந்து அடிச்சு ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் களத்தில் மாற்றம் என்கிற சிந்தனையோடு நாங்க நிக்கிறோம். இதை மக்கள் வந்து உறுதியா புரிஞ்சுக்குவாங்க. பிரதமர் மோடி திரு சீமான். ஐயோ தம்பி, நீ தான் தம்பி. நீ ஆரம்பிச்சுக்கிறேன்.